அவருடைய வழியிலேயே எங்களுடைய பயணம் தொடர்கிறது. அதிமுக அதே போல தந்தை பெரியார் அவர்களது 51வது நினைவு நாள் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெண்களின் சமூக அவர்கள் வெளியில் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அவர் நிறைய போராட்டங்களை எல்லாம் செஞ்சாரு. அதுக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போன்று சமூக நீதிக்காக அவர் ரொம்ப பாடுபட்டவர். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கிற தொடர்ந்து போராடியவர். பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அவருடைய மற்ற கொள்கைகளை எங்கள் இருவரும் தலைவர்களும் தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார்கள். பெரியாருடைய இன்று அவரை போட்டு மேடம் 26ல அம்மா ஆட்சி அமையும் நீங்க பேசுறீங்க. யார் தலைமையில் அமையும் நீங்க தெளிவுபடுத்தல நேத்து? மக்கள் யார நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில உண்மையான அதிமுக முதலமைச்சர் தேர்தல் அப்படிங்கும் போது மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவோம். அதனால அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ன திமுகவாக இருந்தாலும் சரி, இதர கட்சிகளாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள் இறுதியான முடிவு என்ன பண்ணுறாங்களோ அதுதான். அதில் இந்த 4 வருட ஆட்சியில் திமுக எப்படி செயல்பட்டுருக்காங்கன்னு ஊரறிஞ்ச விஷயமா இருக்கு. அதனால நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சி நாங்கள் அமைப்போம். எங்கள் தலைவர்கள் செஞ்சது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு திமுக செய்யவில்லை என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ நடைமுறையிலையும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அம்மாவுடைய ஆட்சியை நான் அமைப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல இன்னும் முக்கியமான விஷயம் நீங்கள் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 வருடத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு அவங்க சரியான பதிலை சொல்லணும். நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா? வேலைவாய்ப்பை கொடுத்தீங்களா? ஒரு கேள்வி. அடுத்தது, தமிழக அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பதவி காலியா இருக்கு. அந்த 6 லட்சம் பதவி, அதாவது நீங்க போஸ்டிங் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா அப்படிங்கிறதையும் கேட்குறேன். இந்த 4 ஆண்டு காலமா படித்து முடித்த இளைஞர்கள்லாம் அரசாங்க வேலை கிடைக்கும், நம்ம தேர்தல் தேர்வு வந்தால் நம்ம எழுதி அதில் வெற்றி பெற்று அரசாங்க பதவியில் சேரலாம் அப்படின்னு எவ்வளோ கனவுகளோடு இருக்காங்க, இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதுவரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வேலை கொடுத்ததா தெரியலை. எனக்கும் அரசாங்கத்தில் உள்ள தகவல் இருக்குது. நீங்கள் சொன்னபடி 5 லட்சம் பேருக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட எல்லா தகவலும் கையில் இருக்குது. அதனால் இதை நான் கேட்குறேன். அரசாங்க வேலையில் ரொம்ப அத்தியாவசியமாக கருதப்படுறது ஆசிரியர்கள், அதே போல் செவிலியர்கள், அதே போல் மருத்துவர்கள். இதெல்லாம் ரொம்ப அவசியமாக போட வேண்டியது. கீழ்நிலை ஊழியர்கள், எல்லா
துறையிலையும் இருக்கு. அது எதுவுமே இவங்க புதிதாக யாரையும் தேர்வு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால அவங்க இதுக்கு முதல்ல பதில் சொல்லணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கு. இல்ல, அதிமுக கல்டிவேட் பண்ணுது. அதிமுக அது நீங்க நகருதா? கல்டிவேட் பண்றது தானே என்னோட வேலை. நான் தான் அதை செய்வேங்கிறேனே. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எங்களுடைய இருபெரும் தலைவர்களோட மனசு எப்படின்னா ஏழை எளியவங்க பக்கம் தான் இருக்கும் எப்போதும். அவங்கெல்லாம் இப்போ ரோட்டில் நிற்கிறாங்க. எதுவுமே நீங்கள் செய்யலை. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, நீங்கள் எல்லாமும் படித்தவங்க தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பொதுவாக வந்து தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு கட்சியும் விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அவங்க? இதில் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது இந்தியாவில் எந்த இடத்துலையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க? வருடத்திற்கு 100 நாட்கள் நாங்கள் சட்டசபையை கூட்டுவோம். உங்களை மக்கள் வாக்களித்து சட்டசபைக்கு போகிறதுக்கு தானே உங்களுக்கு வந்து வாக்குரிமையை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்து உங்களை வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. அதை போய் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் போடலாமா? அப்போ தமிழ்நாட்டு மக்களை என்ன அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதவங்கன்னு நினைக்கிறீங்களா? படித்தவர்களையும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அதனால நீங்கள் வந்து 100 நாள்னு சொன்னீங்க. 100 நாள் கூட நீங்கள் ஒட்டி பார்க்க வேலை செய்யலையே. நீங்கள் மக்கள் பிரச்சனை அங்கே பேசலையே. அதை தான் நான் திரும்ப கேட்குறேன். மீண்டும் 4 வாரம் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா மேடம்? நிச்சயமாக நல்லது நடக்கும். எங்க தலைவர்களுடைய ஆசை எங்களுக்கு இப்போது இருக்கு. நிச்சயம் நல்லது நடக்கும்.